ஏய், அவன் வீட்டுக்கு போ. சைன போட சொல்லு. அவன் போடலன்னா, அவன் பொண்டாட்டி, புள்ள யார் இருந்தாலும் கோட போடு. மீறியும் பேசினானா, இன்னொரு கோட போடு. அவன் பேசவே கூடாது. சைன் மட்டும் தான் போடணும். உண்ணா நான் பாத்துறேன் உண்ணா. கையெழுத்து போடு. சைனாலாம் இனிமேல் போட முடியாது. போய் சொல்லு இன்னொன்னுங்கிட்ட. சொல்றா? இந்த கலெக்டர் சைன் போடாம பேப்பர் தூக்கி அடிச்சுட்டு போறான்னா, அவனை பார்த்தா முன்ன மாதிரி சைன் போடுற மாதிரி தெரியல. இந்த விஷயம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சா அவ்வளோதானா? உடனே என்னன்னு போய் பாருண்ணா. அவன் எங்க போறான்னு மட்டும் பாரு. இதோ நான் வரேன். நான் ஏன் கலெக்டரையா? ஃபைல் ஏதோ சைன் போட முடியாதுன்னு சொன்னியாமே. ஃபைல் உன்கிட்ட வரும். ஒழுங்கா சைன் பண்ற. சைன்லாம் போட முடியாது. என்னது? சைன்லாம் போட மாட்டியா? ஏய், உன்னை அடிச்சா யான்னு கேட்க உன் பசங்க கூட இல்ல. நீ ஏன் பேசுறியா? டேய், உனக்கு ஒரு வாரம் டைமு. ஃபைல் உன்கிட்ட வரும். ஒழுங்கா சைன் பண்ற. ஏதாவது எழுத்து பேசுன எரிச்சிருவான். போ போ. ஏன் சார் அவனுக்கு கூட பிரச்சனை? எப்பயுமே சைன் போடுற மாதிரி போட்டுற வேண்டியதுதானே?
என்னென்ன பேசுகிற? ஏற்கனவே 2 சைன் போட்டேன். அதுக்கே இவனுக்கு என்ன பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தீங்களா? நான் அந்த ஊருக்கு போயிருந்தேண்ணே. அங்கே ஒரு சின்ன பொண்ணு என்னை பார்த்து என்ன கேட்டுச்சு தெரியுமா? நீங்கள் தான் கலெக்டரா சார்? ஆமாம்மா, சொல்லுமா. எங்கள் டீச்சருங்க எல்லாருமே சொன்னாங்க சார், கலெக்டர் எல்லாருமே அதிகமாக படிச்சிருப்பாங்கன்னு. அவங்க எது பண்ணாலும் நம்ம நல்லதுக்காக தான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க சார். நாங்கள் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் சார். அதான் நீங்கள் எதனா தப்பாக படிச்சுட்டு வந்துட்டீங்களா சார்? இப்போ சொல்லுண்ணே, சைன் போடவா? ஆனால் அப்போ கையெழுத்து போடுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என் ஒய்ஃப் கழுத்தில் கத்தி வச்சாங்க. அதான் நானும் சுயநலமாக சைன் போட்டேன். ஆனால் அவள் கழுத்தில் கத்தியே வச்சாலும் நான் அண்ணே, நீங்கள் ஒன்று பண்ணுங்க. கொஞ்ச நாள் லீவ் எடுத்துங்க. எந்த ஊருக்கு வேணால் போங்க. அங்கே துணிச்சலாகவும் உண்மைக்கு முன்னாடி வர பசங்க இருந்தால் கூப்பிட்டு வாங்க. சார், இவனுங்களை இந்த மாதிரி விஷயத்துக்கு எழுந்து வாடான்னு சொன்னால் எவன் சார் வருவான்? அப்போ காலத்துக்கு போகிற நம்ம ஃபோட்டோ முன்னாடி இப்படியே கை கட்டி தான் நிற்கணுமா? எவனும் முன் வர மாட்டானா? அவன் பசங்களுக்கு எதுவும் சொல்லியிருக்க மாட்டானா? இங்கே பாருண்ணே, இந்த தூங்குறவங்க நல்லா தூங்கட்டும். ஆனால் மூச்சுட்டு இருக்கவங்கள நம்ம தூங்க விட்டுறக்கூடாது. நீ போய் கூப்பிட்டு வாண்ணே. என்னை மன்னிச்சுக்கணும். ஒரு நிமிஷம். எனக்கு குழந்தை பெற்று தர பாக்கியம் இல்லை. இதை என் வீட்டில் எல்லாரும் மறைக்கிறாங்க. இது உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. இது சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். நான் வரேன். என்னப்பா பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு தான் பிடிக்காது. எதுக்கு தான் பிடிக்காது? ஒரு பொண்ணு குழந்தை பெற்று கொடுத்தா தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணுமா? இல்லைன்னா பண்ணக்கூடாதா? ஏம்மா எல்லாம் எதிருங்கம்மா. வாமா போகலாம். அவர் வாழ்க்கையை அவரே பார்த்துட்டோம். மாப்பிள்ள எல்லாரும் போறாங்க மாப்பிள்ள. விடுங்க அத்தை, இங்கே எல்லாரும் பாதியில் விட்டு போகிறவங்க தான். அவங்க போட்டோம். உனக்கு நான் இருக்கிறேன். உனக்கு நான் இருக்கிறேன்.
தானே இருக்கிறீங்க. சரி அங்கேயே வந்துட்டேருண்ணா. ஐயா இந்த வழி எங்கேயா போகுது? குடிக்க போகிறோம் இப்போ. குடிக்கவா? என்ன வீட்டுக்கு தான் போகாதீங்க, நம்ம எப்பவும் மீட் பண்ணுறதுக்கு வாங்க. ஆ சார் என்ன பசங்க கடிச்சாங்களா? பசங்க கிடச்சிட்டாங்க சார். பசங்க எங்கண்ணா? இதோ ஒரு நிமிஷம் சார். இந்த வீடியோ பாருங்கள் சார். என்னங்கடா காலேஜ் போல ஜாலியாக இருக்கீங்க போல, என்னாச்சு? காலேஜில் ஃபீஸ் கட்டணும். டேய் நிறுத்துங்கடா, உங்களால் எதுவும் முடியாதா? உங்கள் கையில் பேக் கொடுக்கும்போதே கஷ்டம் சேர்த்து கொடுத்துருந்தா இப்படி இருந்துருப்பீங்களா? எல்லாம் அவங்கள சொல்லணும்டா, எல்லா கஷ்டத்தையும் ஏற்றுக்கினாங்கல்ல. ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா உங்கள் பசங்களுக்கு கஷ்டத்தையும் காட்டணும், கல்வியும் காட்டணும். உங்கள் கஷ்டத்தை அவங்க கிட்ட காட்டுங்க. அப்படி காட்டலன்னா உங்கள் கஷ்டத்தில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்சது இதான்னு காமிச்சிட்டாங்க. இந்த 3 மாதம் காலேஜ் செலவை நான் பார்த்துக்கிறேன். இந்த 3 மாதத்தில் இந்த பணத்துக்காக அவங்க படுற கஷ்டத்தை நீங்கள் போய் பாருங்கள். நாளையிலேருந்து காலேஜ் கிளம்பி போங்க. எங்கள் அம்மா கூட அடி அப்படி தானே சொல்லுவாங்க, நிறைய டைம் அழுவாங்க. இப்போ நீங்களும் அப்படியே சொல்கிறீங்க. இப்போ நான் எதோ தப்பு பண்ணுறேன் போல, நான் மாற்றிக்கிறேன்னு. நாளையிலேருந்து காலேஜ் கிளம்பி போங்க. டேய் நில்லுங்கடா. நான் படித்ததுலேருந்து இப்போ நீங்கள் படிக்கிற வரைக்குமே
நம்ம முன்னோர்களை பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் பிறந்து வரவங்க அவங்க படிக்கிற அந்த புத்தகத்தில் அவங்களுக்கு நாம முன்னோர்களாக இருக்கணும். புரிஞ்சுதா? போங்க. என்னண்ணா எப்படி இருக்கிறான்? அடுத்த வீடியோவை பாருங்கள் சார். அண்ணா அண்ணா இங்கே பாருண்ணா, காலையில் இந்த அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா பணம் பத்தலாம், ஆப்ரேஷன் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. 6 மணி வரைக்கும் தான் டைம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்குள்ளே பணம் கட்டலைன்னா அந்த அண்ணன் அவ்வளோதானா? இந்த ஆப்ரேஷன் நடக்கும் 5 மணிக்கு நியூஸை பாரு. டேய், நீ என்ன போட எது பண்ணால் தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உன் பாஸ் இங்கே வரணும். சார் கால் பண்ணிட்டு வந்துடுறேன் சார், இருங்க சார். இவன் ஏன் இந்த டைமில் கால் பண்ணுறான்? ஹலோ. ஹலோ, அண்ணா சொல்கிறா. எஸ்எஸ்ஆர் எல்லோரும் கூப்பிட்டு சைட் பக்கம் வந்துக்கிறாங்க. உங்களை உடனே வர சொல்கிறாங்க. வரீங்களா? எப்போண்ணா வரீங்க? அண்ணா ஒரு நிமிஷம் அப்படியே லைனில் இருங்கண்ணா. அண்ணா நம்ம செம்மையாக மாட்டுண்ணே. எஸ்ஐ எல்லா போலீஸுக்கு கூடுண்ணே. நம்ம வேலை செய்கிறதுக்கு வந்துட்டான். இப்போ என்ன பண்ணுறது? சரி சரி, நான் உடனே வரேன். முடிஞ்ச வரைக்கும் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுனே இரு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணா சொல்கிறது இல்லைங்கண்ணா. அண்ணா 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 முதல்ல அப்பாட்ட சொல்லி இந்த எஸ்ஐயை தூக்கணும். ஏய், இன்னும் அது என்ன பண்ணிட்டு இருக்கா? இந்த வந்துட்டேன் சார். ஹலோ, சொல்லுடி. இரு சும்மா டென்ஷன் பண்ணாத. நானே 1008 பெசரில் இருக்கேன்.
ஒரு முக்கியமான வேலையை வெளியே வரைக்கும் போகிறேன். அந்த வேலைக்கு முடிஞ்சோடனே நானே அவனுக்கு கால் பண்ணுறேன். அது வரைக்கும் கால் மெசேஜ் சும்மா நோய் நோய்னு பண்ணிருக்காது. புரியுதா? டேய், வண்டி எடுத்துங்க, சீக்கிரம் வாங்கடா. பிரேக்கிங் நியூஸ். முதலமைச்சர் மகனை கடத்திய மர்ம நபர் நம்முடன் அழைப்பில் இணைந்துள்ளார். அவர் முதலமைச்சரிடம் சில கேள்விகள் கேட்க வேண்டும் என்றும் அதனை பொதுமக்களும் அறிய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். இதோ முதலமைச்சர் மற்றும் மர்ம நபரின் உரையாடல். நீ எது கேட்டாலும் நான் தரேன். முதல்ல என் பையனை மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. எது கேட்டாலும் தருவீங்களா? கண்டிப்பா, நீ எது வேணாலும் கேளு, நான் தரேன். முதலமைச்சர் ஐயா, நான் 2 விஷயம் இப்போ சொல்லுவேன். ஒன்று, இப்போ உடனே நடக்கணும். இன்னொன்று, இனிமே நடக்கணும். உங்கள் செல்லுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பேன். ஒரு அம்மா அவங்க மகனுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை. ஆப்ரேஷனை நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த ஆப்ரேஷன் இப்போ உடனே நடக்கணும். நீங்கள் போயிட்டு அந்த பணத்தை கட்டிட்டு வாங்க. இப்போ உடனே எங்கள் ஆளுங்களை விட்டுட்டு நான் கட்டிட்டு வர சொல்கிறேன். பணத்தை கட்டி வச்சு அந்த தம்பிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குப்பா. அதை நான் எப்படி நம்புறது? இப்போ நீ நம்புறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அந்த அம்மா இப்போ என்கிட்ட பேசணும். சொல்லுப்பா, சொல்லு சாமி. தம்பிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடக்குதா? ஆப்ரேஷன் நடக்குதுப்பா. நீ எங்கப்பா இருக்கிற? என் கஷ்டம் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சிச்சு? உன்னை நேரில் நான் பார்க்கணும்பா. வா சாமி. சரிம்மா சரிம்மா, நான் நைட்டு வந்து உங்களை பார்க்குறேன். சரியா? சரி ஐயா. தம்பி, நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்ல. என் பையனை மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பா. இருங்க சார், நான் இன்னொன்று சொல்லவே இல்லையே. இன்னைக்கு நடந்த மாதிரி யாருக்காவது இனிமேல் நடந்துச்சுன்னா பாதிக்கப்பட்ட குடும்பம் ஏதாவது வித்தாவது பணத்தை எடுத்துன்னு வருவாங்க. அந்த பணம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பத்தலைன்னா மீதி பணத்தை அரசாங்கம் ஏற்றுக்கணும். ஊர் பஞ்சாயத்தில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்க. பாதிக்கப்பட்ட குடும்பம் மாதம் மாதம் அவங்களால முடிஞ்ச பணத்தை கட்டின்னு வருவாங்க. இதுக்கு சரின்னா உங்கள் பையன் உயிரோடு உங்கள் வீட்டுக்கு வருவான். இல்லைன்னா நீ சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. அதுக்கான திட்டத்தை நான் உடனே நடைமுறையும் படுத்திடுறேன். இன்னும் 1/2 மணி நேரத்தில் உங்கள் பையன் உங்கள் வீட்டில் இருப்பான். இப்போ ஒரு கதை இருந்தது, அது இந்த தம்பி தானா? ஆமாம் சார். உங்கள் அப்பா அம்மா யார்? அம்மா இறந்துட்டாங்க, அப்பா மட்டும்தான் இருக்கிறாரு. அவங்கள பார்க்கலாமா? அடுத்த வீடியோ பாருங்கள் சார். பஸ்ஸு லேட்டாக வர்றதுனால தினமும் ஸ்கூலில் நாடி வாங்குறேன். பஸ்ஸு டைமுக்கு வந்தால் நல்லா இருக்குமே.
தம்பி டைம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகாம இங்கே நிற்கிறோம். பஸ் இன்னும் வரலண்ணா. நீ மட்டும் தான் இருக்கிற, மொத்த பசங்களும் எங்க? அவங்களும் ஆட்டோவில் போயிட்டாங்கண்ணா. நீ போகலாம். காசு இல்லைண்ணா. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போறியா? லீவுலாம் போட மாட்டோண்ணா, அம்மா சொல்லியிருக்காங்கண்ணா. நான் ஐயா, நம்ம கிட்ட பண வசதி இல்லை. இது உன் படிப்புக்கு தடையாகவும் இருக்கும். என்ன நடந்தாலும் ஸ்கூலுக்கு போக லேட்டாகவே ஆனாலும் நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். சரியா? சரி, போய் வா. தம்பி, நீ இப்போ இங்கேயே நிற்கிற மாதிரி நாளைக்கோ இன்னைக்கோ பிறக்க போகிற குழந்தைங்க அவங்களும் உன்னை மாதிரி இங்கேயே நிற்கணும்னு நீ நினச்சா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போ. இல்லை அவங்களாச்சும் டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும், ப்ரேயருக்கு உள்ளே இருக்கணும்னு நீ நினச்சனா இன்னைக்கு இப்போ நீ லீவு போட்டு தான் ஆகணும். இப்போ முடிவு உன்கிட்ட தான் இருக்கு. நான் லீவு போடுறேண்ணா. அண்ணா, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியலண்ணா. இப்போ உங்களை பார்க்கும்போது தான் தெரியுது, இதை நாங்கள் தான் போய் கேட்கணும்னு. படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைமுக்கு ஒரு பஸ் இல்லை. இவங்களோட கவனம் எல்லாம் எங்கே தான் இருக்குது? இனிமேல்
பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, ஸ்கூல் விட்டால் வீட்டுக்கு வர்றதுக்கு பசங்களுக்காக பஸ்ஸு காத்து நிற்கிற காலம்தான் இனிமேல் நிரந்தரமாக இருக்காங்க. என்னண்ணா எப்படி இருக்காங்க? சார் இவங்க இப்போ தான் அப்படி இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பசங்களும் குடிச்சின்னு சுற்றின்னு தான் இருந்தாங்க. இவர் வேலை செய்கிற கம்பெனியில் மார்க் அதிகமாக எடுத்தவங்கள தான் வேலைக்கு எடுத்துக்குவாங்க. இன்டர்வியூக்கு வந்த பசங்களோட மார்க் ஷீட்டை நம்ம பசங்களே இப்படி இருக்கிறாங்கன்னு மார்க் ஷீட்டை பார்க்காமலே ஓரம் வச்சுட்டாரு. ஆனால் இவர் கூட இருந்தவர் அவருக்கே தெரியாமல் அந்த மார்க் ஷீட்டை பார்த்தாரு. அவங்க எதிர்பார்த்ததை விட பசங்க அதிகமாகவே மார்க் எடுத்தாங்க. அதை விசாரிக்க போயிட்டு வந்தவர் தான் இப்போ போலீஸாக இருக்கிறாரு. பசங்களையும் மாற்றி வச்சிருக்கிறாரு. சார் அங்கே நடந்ததை ஒரு கதையாகவே எழுதிட்டாரு. இதை படிங்க சார். இதுக்கெல்லாம் யாருண்ணா காரணம்? அவர் பேர் மரணம். என்ன பேர் சொன்னீங்க? மரணம். மரணமா? அவர் ஃபோட்டோ காமிங்க. இங்கே பாருங்கள். இவர் தான் நான் தேடிட்டு இருந்தேன். நான் அப்போ எடுத்த ஃபோட்டோ. இருக்கு பாருங்க. அண்ணா எனக்கு சின்ன வயசில் ஒரு பிரச்சனைண்ணே. இவங்க தான் வந்து என்னை காப்பாற்றினாங்க. என் பேர் விக்னேஷ். விழுப்புரம் மாவட்டம் கரும்பாலை பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம்.
எங்ககிட்ட இருக்கிற நிலத்தை மிரட்டி கேட்குறாங்க. ஏய், ஒழுங்காக நிலத்தை கொடுத்துட்டு எங்கன்னா ஓடி போயிடுங்க. போயிட்டு வருவோம், நிலத்தை கொடுக்குறீங்க. இல்லை உங்களை புதைச்சிட்டு நிலத்தை எடுத்துக்குவோம். புரிஞ்சுதா? டேய் வாங்கடா. இதை போலீஸ்கிட்டையும் சொன்னோம், அவங்களும் முன் வர மாட்றாங்க. எங்களுக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. நாங்கள் இருக்கிற இடத்தையும் தெளிவாகவும் சொல்ல முடியல. யாராச்சும் எங்களை வந்து காப்பாற்றுங்க. அண்ணா ஏன்னா அந்த லெட்டர் கீச்சு போட்ட அப்படி என்ன தானே அதில் ஏதி இருந்து? யாருக்கோ ஏதோ பிரச்சனை போல போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் முன் வரல. லெட்டர் மூலமாக உதவி கேட்குறாங்க.
போனால் உயிர் போயிடும். எவன் போவான்? விட்டுறக்கூடாது. வாடா. இல்லா ஆட்டோவில் வருதுண்ணா. இதுடா வழிக்கிழமை வந்திருப்பான், அவனே போயிடுவான். இன்னும் எவ்வளோ வசதி பார்க்குறாங்க. நான் இறங்குறான். தம்பி தம்பி அடி எதுவும் பண்ணலண்ணே? என்ன ஆச்சாப்பா? போயிடு. ஏய், உன்னை முடிப்படா. அவனை அப்புறம் பார்த்துக்கலாம், வாடா. நான் கஷ்டத்தில் இருக்கும்போது அப்படி ஒருத்தன் தான் எனக்கு நண்பனாக கிடைச்சான். கவனத்தோட அப்பாவும் என் அப்பாவும் நண்பர்கள். நேசம் வைக்க
தோழன் உண்டு வாழ வைக்க, அவனைத் தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உசுரக்கூடத்தானே என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். நீ யாருக்கும் பயப்படாத, நாங்கள் இருக்கோம், உன்னை நாங்கள் பார்த்துக்குறோம். உங்கள் 2 பேரையும் நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டுமா? ஃபோட்டோ தானே, எடுத்துக்குப்பா. சார், மரணம் இறந்து போயிட்டாருங்க சார். இவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாருங்க சார். என்ன சொல்கிறீங்க? இவர் இறந்துட்டாரா? ஆமாம் சார். ஹலோ ஹலோ, அண்ணா, எனக்கு இது மட்டும் புரியாத புதிராகவே இருக்குண்ணே. கத்தி எடுக்க வேணான்னு சொன்னார், ஆனால் அவரே கத்தி எடுத்து கையில் கொடுக்குறாரு. இதுதான் காரணம் ஒரு ஷூன்னு சொல்கிறாரு. நிலவன் ஏன் செத்தான ஊருக்காரன்னு யாருன்னு சொல்ல. அந்த தம்பி வேற காட்டில் தனியாக இருக்கான். ஏன்? உங்களை மாதிரி தான் சார் அவர் குழப்பத்தில் இருந்தார். அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் அவருக்கும் தெரிஞ்சுது. விக்ரமை பார்க்க மறுபடியும் போனார்.
ஏந்தரா இங்க வா. இதான் உன் முடிவா? நீ வேணா பாருடா. இங்கே வரவங்கிட்ட இதை மட்டும் சொல்லிடாத. இதை கேட்கறதுக்குன்னே உங்ககிட்ட ஒருத்தன் வருவான் பாரு. டேய், இங்கே மரணத்தை எதிர்த்தா மட்டும்தானே மாற்றமே வரும். என் மரணத்தோட மாற்றத்தை நீ பார்ப்ப. அவன் உங்ககிட்ட வருவான்டா. நான் இங்கே வந்தப்போ உங்கள் ஷூ தான் காரணம் சொன்னீங்க. நிலவை ஏன் செத்தான்னு இப்போ வரைக்கும் ஊர்ஜானங்கிட்ட சொல்லாமல் இருக்கிறீங்க. இது ரெண்டுத்தையும் கேட்குறது தான் நான் வந்தேன். சொல்லுங்கள். என்னை பார்க்க வரவங்க ஷூவோ செப்பலோ போட்டுன்னு என் வீட்டுக்கு வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கண்ணில் நான் எந்த ஒரு உண்மையும் பார்க்கல. இது ரெண்டுத்தையும் நான் உங்ககிட்ட பார்த்தேன். ஊர் ஜனங்க கிட்ட இளவன் ஏன் செத்தான்னு சொல்லாமல் இருக்கிறேன்னா, இளவன் செத்ததுக்கு இதுதான் காரணம் தெரிஞ்சிடுச்சுன்னா அவங்க மனசில் பசங்களுடைய படிப்பு ஆழமாக நிற்காது. அதனால தான் இன்னைய வரைக்கும் யாருக்கிட்டேயும் சொல்லாமல் இருக்கிறான். இதை உங்ககிட்ட மட்டும் அவன் சொல்ல சொன்னான். யார்? நிலவனா? தனியாக நிற்கிறான்னு பார்க்க போனார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணா, அண்ணா, இந்த பாருண்ணா,
இந்த பக்கம் பாருண்ணா. வாண்ணா, என்ன பக்கம் தான் வரியாண்ணா? என் அண்ணன் கூட இருக்கும்போதுனா யாருன்னே தெரியல. என்னை கடத்தின்னு வந்து என்னை சாவடிச்சு இங்கேயே தூக்கு மாட்டி விட்டுட்டாங்கண்ணா. அண்ணா, என் அண்ணனை பார்த்தா வர சொல்லியாண்ணா? கவனம் இந்த பொண்ணோட அஸ்தியை எடுத்துன்னு வந்து வச்சு சாமியாக கும்பிட்டுன்னு வராரு. சார், இங்கே போன அப்போ தான் ஒரு உண்மை தெரிய வந்தது. நிலவன், விக்ரம் இவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க அப்பா யாருன்னு தெரியுமா? மரணம். கவனம் பிறந்து 4 வருஷம் கழிச்சு தான் நிலவனும் விக்ரமும் ரெட்டை குழந்தையாக பிறந்தாங்க. இந்த குழந்தைங்களோட முதல் பிறந்த நாளுக்கு கோயிலுக்கு போகிறப்ப தான் அந்த விபத்து நடந்திருக்கு. 2 குடும்பம் ஆளுக்கு ஒரு குழந்தையாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, பசங்களை விட்டுட்டாங்க. கவனம் வெளியில் போயிட்டு வரும்போது தான் நிலவனையும் பார்த்தாரு. விக்ரனையும் பார்த்தாரு. இவங்க யாருன்ற விஷயம் ஒருத்தருக்கு தான் தெரியும். அது யாரு? சார், இங்கேருந்து நேராக போனவர் மரணத்தோட நண்பர் வீட்டுக்கு தான் போனார். தம்பி, மரண விபத்தான இடம் எங்கே இருக்கு? இப்படியே கிழக்கு பக்கம் போனீங்கன்னா புளிய மரம்லாம் இருக்கும், அந்த இடம்தான்.
அங்கே ஒருத்தரை பார்த்தாரு. அண்ணா அண்ணா அவர் தான் இது எல்லாத்தையும் சொன்னார். விருதாலும் தெரியுதுல்ல, பசங்களை கூப்பிட்டு சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லலை? மரணம் தான் சொல்ல வேணாம்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்? அண்ணா ஆமாப்பா, எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்ணா. பாப்பா உட்காந்து பேசு. சரி. சொல்லுப்பா. அண்ணா முசூரு போகும்போது அவங்கள அப்படியே போக விட்டுண்ணே. அவங்க வலியோடு வேதனையோடு வளரட்டும். அவங்க வாழ்க்கையில் நடந்ததை தேடி தேடி ஒருத்தன் வருவான்ல, அவங்ககிட்ட சொல்லுண்ணே. அது வரைக்கும் அவங்க தூரமாகவே நின்று பாருண்ணே. அப்படி ஒருத்தன் தான் எனக்கு நண்பனாக கிடைச்சான் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது. அண்ணா இது எனக்கே நடந்தாலும் அப்படி ஒருத்தன் வர வரைக்கும் நீ யார்கிட்டையும் சொல்லாதண்ணா. கவனம் விபத்தாகும்போது இவர் தான் கூட இருந்தார். அவர் பாக்கெட்டில் இருந்த கடைசி லெட்டர் இதுதான். இதை படிங்க சார். அவர் ஏன் கத்தியை கொடுத்தாருன்ற காரணம் இதில் இருக்குது சார். இளவன் விக்ரம், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணணும். இந்த தப்பை சத்தமாக சட்டத்துக்கு முன்னாடி சத்தமாக சொல்லணும். நம்ம தப்பால் புது சட்டங்கள் எழுதட்டும். இவங்களுக்குள்ளே நடந்த விஷயத்த இவங்க யாருமே பேசிக்கல. அதனால் இவங்க யாருன்னு இவங்களுக்கே தெரில. இதே போல் உங்களுக்கு தெரியும். நான் தேசம் வீட்டுக்கு போனால் அங்கே இவங்கள தான் சாமியாக கும்பிட்றாங்க. ஏன்னு கேட்டேன், சொன்னார். நாளைக்கு வந்துடுவாங்க அண்ணா. வந்துடுவாங்க சார். சரிண்ணா.
என்னடா இவர் ஃபோட்டோவே பார்த்துட்டு இருக்க? இவரை ரொம்ப பிடிக்குமோ? நான் இந்த வேலையில் இருக்கிற காரணமே இவர் தான். அவர் ஒரு நாள் ஷூ ஒன்று ஆர்டர் பண்ண சொன்னார். அந்த ஷூவை நானும் ஏட்ட தான் போய் கொடுத்துட்டு வந்தேன். அந்த ஷூவை எங்கள் அண்ணன் ஆர்டர் பண்ணிங்க போல். நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஷூ நைட்டு தான் வருதுன்னு தெரிஞ்சுது. எங்கள் அண்ணனை பற்றி தான் அவனுக்கே தெரியுங்க. எனக்கு ஏன் அவரை பிடிக்குன்னா, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு போனார்ல, என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சிறப்பு போடணும் போனார்ல, அந்த மனசு யாருக்கிட்ட வரும்? அது டைம் ஆயிடுச்சு, பார்ப்பலாம். அவன் சைனே போட மாட்டான். இன்னும் வேறு என்ன பண்ணுவான்னு தெரியல. அண்ணா வராருண்ணா. இன்னும் சைன் அந்த மாதிரி பண்ணிடுறியா? இதுக்கப்புறம் காட்டிக்கிற பேசுறதுல வேஸ்ட்டு. ஏய், அவன் பொண்டாட்டி அதில் கத்தியெல்லாம் வைக்கணும் சொல்ல, அடுத்து எத்தனை சொல்ல, ஊர் ஜனங்களே அடிச்சு ஓடணும் சொல்ல. சரியா? போய் சொல்லு போ. நான் சொல்லிட்டுனா பசங்களை போக சொல்லிட்டுனா போய் அந்த கலெக்டர் எதாவது அடிச்சு வர போடா. போ. அண்ணா கலெக்டர். வாயா கலெக்டரு? ஒரு ஆளுங்கட்சி மந்திரி சொல்லி நீ கேட்க மாட்டியா? உன் பொண்டாட்டி கழுத்து அடுத்து எத்தனை வரணும் பாரு. உன் ஊர் ஜனங்களையும் அடிச்சு ஓட விட போறானுங்க. என்னடா நான் மணி பேசுகிறேன், நீ மணி கம்முனுக்கிறா? அப்படி யார் சொன்னாங்க தோம் பின்னாடி? ஏய், இவர் தானே இதே உன்னோட அப்பா? ஏய், என்னமோ சொன்னியே உனக்கு பின்னாடி யாரு இருக்கிறான்னு. எங்களுக்கு முன்னாடி தாண்டா இவரே இருக்கிறாரு. இது உனக்கு தெரியல, இனிமே தெரிஞ்சுப்ப. ஏய், உங்களை யாராவா? அவர் அடிச்சா யான்னு கேட்கறது பசங்க கூட இல்லைன்னு சொன்னவா நீதானா? ஆளுங்களை அமிச்சல்ல, ஃபோனை போடு. எவனை தெரியல உள்ள சம்மடிக்கிறானே.
ஏன் ஃபோனை வச்சிட்ட? இன்னொரு குரூப் அனுப்பிச்சிடல, ஃபோனை போடு. The number you are trying to call is currently not reachable. யாரும் ஃபோன் எடுக்கலையா? அவரோட மகன் அவங்க அம்மாட்ட இருக்கிறான். அவன் பேர் மதி. ஊர்ஜானுக்கு முன்னாடி இருக்கிறது அவரோட 2வது மகன் இளையவன். அன்னைக்கு போய் மிரட்டினல, எங்க இப்போ போய் மிரட்டு பார்ப்போம். இப்படியே இருங்கன்னா நான் கஷ்டப்பட்டு படிச்சது கஷ்டப்படுறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு தான். ஆனால் நீ என்னை வச்சு அதை செஞ்சிட்டீங்க. 3 பேர் பார்த்துக்கே உன்னால் முடியலையே, இன்னும் பசங்க நிறைய பேர் இருக்கானுங்க. வரான் வைடா. இன்னைக்கு நாமளா அவங்கள பார்த்தெல்லாம் வாங்கடா. டேய் அண்ணன்டா. டேய் சொன்னா கேட்க மாட்டீங்க? ஆ எத்தனை ஸ்கூலில் போய் பசங்களை பார்த்தா ஏன் சண்டை போட போகிறாங்களோ? ஏந்திரா, சண்டையா போடுறா? ஏன் சண்டை போட்ட சொல்கிறா? என் தம்பியை படிக்க தான் விட்டு வந்தான். எவனை அடிக்கிறதுக்கு இல்லை. இன்னொரு தடவை அவன் மேலே கை வச்சுப்பாரு. அந்த ஒரு நாளை ஒவ்வொருத்தனும் மறக்க முடியாத நாளாக மாற்றுவான். அப்போ யாரும் சட்டம்னு சொல்லிட்டு என் முன்னாடி வந்துடாதீங்க. டேய் நீ ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு ஒன்று காட்டுற. இனிமேல் என் ஆட்டம்தான். என்னண்ணா போவிட்டேன்? டேய், அவர் பையனை தான் நீ பார்த்த. நான் பையனாக இருக்கும்போதே அவரை பார்த்தேன். மாமா, மாமா, இது நானே தச்சது. என் ஞாபகார்த்தமா எப்பவுமே உன் கூட இருக்கும், சரியா?
இது காரணம் நந்திரி தான். போய் பார்த்தேன், சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். டேய், இங்கே இறங்குனா தாண்டா நாம் யாருன்னு தெரியும். வந்துடுறாரு. இவரோட மனைவி பேரில் ஒரு இடம் இருந்தது. அந்த இடத்த என் அப்பா கேட்டார். அவங்க தரலை. ஒரு பொண்ணுக்கிட்ட தோத்துட்டமேன்னு அவங்கள சாவடிச்சிட்டார். இதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கின்னு எல்லாரையும் அடித்து போட்டுட்டு அவ்வளோ கோவத்துலேயும் என்னை பார்த்ததுனால என் அப்பாவை விட்டுட்டாரு. பொண்டாட்டி சாவடி சொன்னது நான், என்ன மட்டும் ஏன் விட்டுட்டு போகிறேன்? டேய், நீ யாரை வேணாலும் அனுப்பு, அவனுக்கு எல்லாரையும் இல்லாமல் பண்ணுவான். ஒழுங்காக மாறிடு, இல்லை மண்ணில் மறைச்சிடுவேன். அவர் மாறிட்டாரு, மறைஞ்சும் போயிட்டாரு. நாமளும் அவங்க வாழ்க்கையில் நடந்ததை தேடி தேடி ஒருத்தன் வருவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்க. திரும்புங்க. அவருக்கு ஏற்றதான் அவர் கண்டுபிடிக்கிறார். ஷோ தெரியுதா? வானவில் பாய். ஐயோ, அது டைலாக், அது ஒரு நிமிஷம் டைலாக் அது. சரி, ஓகே ஓகே, ரோல். டைலமா என்ன பொண்டாட்டி கழுத்துல கத்தியை வைக்க நான் சொல்ல, அடுத்து எத்தனை சொல்ல. ஏரியா பார்த்து ரெடி ப்ரோ. என்ன சொன்ன? சூப்பரா.